உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூலிகையை பற்றி தான். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி நல்ல விலைக்கு விற்று நல்ல லாபம் பெறுவதற்கான ஒரு தொழிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனே வீடியோவை பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் தொழில் வியாபாரம் பிஸ்னஸை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது வியாபாரம் தொழில் பிஸ்னஸை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் கேட்க வேண்டும் என்றாலோ நம்ம வில்லேஜ் தமிழகம் யூடியூப் சேனலில் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா அதிலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது திருநீற்று பச்சிலை அப்படிங்கிற ஒரு மூலிகை செடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா பேருக்கு இது பேரும் புதுசாக இருக்கும். ஆனால் இனிப்பு துளசி அப்படி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சப்சா விதைகள் தெரியுமா, அதோடைய செடி தான் இந்த திருநீற்று பச்சிலை. இந்த மூலிகை செடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமாக வளருது. அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா உலக அளவில் மருத்துவத்துக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால் இதோடைய டிமாண்ட் உலக அளவுலேயே மிக அதிக அளவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்களில் விளைவிக்கப்படுகிறது. ஆனால் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நார்த் இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் நீமச் மார்க்கெட்டில் டெய்லி மார்க்கெட்டுக்கு ஏலத்துக்கு வருது. இந்த பொருள் மட்டும் இல்லை, இதோடு சேர்ந்து இன்னும் நிறையா மூலிகை பொருட்களும் அங்கே ஏலத்துக்கு வருது. நம்ம இன்றைக்கி இந்த திருநீற்று பச்சிலையை மட்டும் பார்ப்போம். இது குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிலோ 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, நம்ம வாங்குகிற பொருளுக்கு தகுந்த மாதிரி. அரை கிலோ 1 கிலோன்னு கேட்டோம்னா 150 ரூபா, 200 ரூபாம்பாங்க. ஒரு 5 கிலோ 10 கிலோன்னு கேட்டோம்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. ஆனால் இதே பொருள் அங்கே நீமச், மத்திய பிரதேசத்தில் நீமச்சுன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் அது தெரியும். நீமச்சுனால பூண்டுக்கு அதிக ஃபேமஸான இடம். அந்த பூண்டு மார்க்கெட்டுலேயே தான் மிகப்பெரிய மார்க்கெட்டு. அங்கேயே தான் இந்த நாட்டு மருந்து பொருட்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு டன்னு கணக்கில் இந்த திருநீற்று பச்சிலை அங்கே ஏலத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் ஏலம் ஆரம்பிப்பாங்க. அது ஒவ்வொரு பொருள் இருக்கிறத பொறுத்து அது டைம் முடிஞ்சு போகும். ஏலம் அங்கே உள்ள ட்ரேடர்ஸ்கள் மட்டும்தான் கேட்க முடியும். அவங்களுக்கு நம்ம இங்கே நம்ம தமிழ்நாடு மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் கமிஷன் கம்மி தான், ஒரு கொஞ்சம் குறைஞ்ச கமிஷன் தான். அதை கொடுத்து அவங்களவே நம்ம கேட்டு அவங்ககிட்ட இருந்தே வாங்கி கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. ஒரு 15 ரூபாயிலிருந்து 25 ரூபாக்குள்ளே. இப்போ நாங்கள் போயிருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா 19 ரூபா தான் ஏலம் போச்சு. இப்போ போன வாரம் தான் போயிருந்தோம். 19 ரூபாய்க்கு தான் ஏலம் போச்சு. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு நான் விசாரித்த வரையில். அப்போ நம்ம கிலோவுக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னா குறைஞ்சது 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம ஒரு டன் வாங்கிட்டு விற்றா கூட ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். 1 லட்சக்கணக்கில் லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு தொழில். அது நாட்டு மருந்துனால, மூலிகை ஐட்டங்கள்னால தமிழ்நாட்டில் ரொம்ப டிமாண்டு தான். எல்லாருக்குமே தெரியும் மூலிகை பொருட்கள் இங்கே அதிகமாக விளைவிக்கப்படுவது இல்லை. ஆனால் அதிகமாக மூலிகைகளை யூஸ் பண்ணுறது நம்ம மாநிலம்தான். ஆனால் மூலிகைகளை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது தவிர நம்ம விளைவிக்கிறது கிடையாது. அதுதான் இங்கே இருக்கிற நம்ம விவசாயமே குறைந்து கொண்டு போகிறது தமிழ்நாட்டில். இப்போ நம்ம அங்கேருந்து உதாரணத்துக்கு ஒரு 20-25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றோம்னா
நம்ம இங்கே ஒரு 100 ரூபாயிலிருந்து 120 ரூபா வரைக்கும் விற்கலாம். ஹோல்சேல்லே விற்றுடலாம். நீங்கள் நாட்டு மருந்து கடைகள், மிகப்பெரிய ஹோல்சேல் கடைகள்லாம் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை போன்ற நகரங்களில் பெரிய பெரிய கடைகள் இருக்குது. அங்கேயே நீங்கள் கை மாற்றி விட்டு போயிடலாம். இது நீங்கள் அதாவது இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் ஒரு கடை 2 கடை இருக்காது. நாட்டு மருந்து கடைகள் நிறையா கடை இருக்கும். நீங்கள் எல்லா கடைகளுக்குமே சப்ளை பண்ணுறதுனாலும் சப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே போய் வியாபாரிகளை பாருங்கள், அதோடைய டிமாண்டை பாருங்கள். நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த தொழிலை செய்யணும்னு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அதுக்கான டிமாண்டு என்ன, திருநீற்று பச்சளை, அதாவது இனிப்பு துளசி, இது நாட்டு மருந்து ஹோல்சேல் கடை மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், இங்கெல்லாம் ஹோல்சேல் கடைங்க எங்கே இருக்குது, அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க, என்ன விலைக்கு வாங்கிக்கிடுவாங்க, எவ்வளவு கொண்டு வந்தால் வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக போய் நம்ம வியாபாரியை தேர்ந்தெடுக்கணும். வியாபாரியை தேர்ந்தெடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம தொழிலுக்குள்ளேயே வரணும். புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறேன், இந்த தொழிலே இருக்கிறவங்க இங்கே நம்மளுக்கு அந்த கிடைக்கிற இடம் தெரியலைன்னா நீங்கள் நேரடியாக நியமிச்சு போகலாம். ஆனால் தொழிலுக்கு புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க, நிறைய லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வியாபாரியை வாங்குறவங்கள கண்டுபிடிங்க, பையர்ஸை கண்டுபிடிங்க. அந்த பையர்ஸை நம்ம கண்டுபிடிச்சாதான், குறைஞ்சது நம்ம ஒரு பையர்ஸை கூட கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வாங்கிட்டு வந்த பிறகு அவர் கொஞ்சம் டிமாண்ட் வைப்பார், எனக்கு இந்த விலைக்கு தான் வேணும், இல்லாட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 பையர்ஸ்னாலும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். அப்போ தான் நல்லது. இப்போ நிறையா பேர் நம்மளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறது எனக்கு இந்த தொழில் பண்ணணும்னு ஆசை, அந்த தொழில் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அலைஞ்சு பையரை கண்டுபிடிக்கிறாங்களான்னா இல்லை. அதாவது எல்லாருமே நோகாமல் நொங்குதிங்கணும்னு நினைக்கிறாங்க. அது இந்த காலத்தில் நடக்காது, எந்த காலத்துலேயுமே நடக்காது. கொஞ்சம் எதுலேயுமே ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கஷ்டப்படணும். போய் விசாரிக்கிறதில் என்ன ஆயிடுவோம், ஹோல்சேல் கடைகள் இருக்கும், அங்கே போய் உங்களுக்கு என்ன பொருள் டிமாண்டு, என்ன பொருள் கொண்டு வந்தால் நீங்கள் வாங்கிக்கிறவீங்க அப்படி கூட கேட்கலாம். இல்லை நம்மளுக்கு இந்த பொருள் சாய்ஸ்னால் அந்த பொருளை போய் கேட்டு நான் இந்த பொருள் கொண்டு வருவேன் வாங்கிக்கிறவீங்களா அப்படின்னு கேட்டு நம்ம வியாபாரிகளை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அந்த பையர்ஸ்களை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். இந்த திருநீற்று பச்சளையை நீங்கள் வாங்குறதுனா நீமச்சு போங்க. மத்திய பிரதேசத்தில் நீமச்சுங்கிற ஊரில் மார்க்கெட்டு, பெரிய மார்க்கெட்டு, ட்ரெயினில் விட்டு இறங்கின உடனே பக்கத்துலேயே இருக்குது மார்க்கெட்டு. அங்கே போய் நீங்கள் நாட்டு மருந்துக்கான அந்த ஏரியா இருக்குது, அங்கே ஏலம் விடுவாங்க. அங்கே போய் வாங்கி இங்கே விற்பனை செய்து அதிக லாபத்தை பெற வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.